Hi students, 12th standard business maths, unit number 8, miscellaneous problems, இதர கணக்குகள், question number 7. 1600 மாணவர்களை உடைய மாதிரியில் மாணவர்களின் சராசரி நுண்ணறிவு ஈவு 99. சராசரி 100 மற்றும் திட்டவிலக்கம் 15 கொண்ட முழுமை தொகுதியிலிருந்து அக்கூறு எடுக்கப்பட்டதா என சோதிக்க. The mean IQ of a sample of 1600 children was 99. Is it likely that this was a random sample from a population with mean IQ 100 and standard deviation 15? Test at 5% level of significance. இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டேட்டாஸ் கொடுத்துட்டு கூறானது அதாவது மாதிரியானது முழுமை தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்டதா என சோதிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பண்ண சொல்லி கொஷின் கொடுத்தாவே நம்ம டெஸ்டிங் ஹைப்போதிசிஸாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ டெஸ்டிங் ஹைப்போதிசிஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் எழுதுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1600 மாணவர்களை உடைய ஒரு மாதிரியில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது சாம்பிளில் பார்த்தீங்கன்னா 1600 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ சாம்பிளுடைய சைஸ் சாம்பிள் சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் n அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இங்கே சாம்பிளுக்கு 1600 ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துக்கிறாங்க. ஸோ என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1600. அண்ட் தென் மாணவர்களின் சராசரி நுண்ணறிவு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சாம்பிள் கலெக்ட் பண்ணாங்க இல்லையா, இந்த சாம்பிள்ஸோடைய மீன் வேல்யூ 99 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்பிள் மீனை எப்போவுமே எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ் பாரோட வேல்யூ 99 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் சராசரி 100 மற்றும் திட்டவிலக்கம் 15 கொண்ட முழுமை தொகுதி பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் மீன் 100 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 15 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பாப்புலேஷன் எடுத்துக்கலாம். பாப்புலேஷனுடைய மீன் வேல்யூ பாப்புலேஷன் மீனை எப்போவுமே மியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மியூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 100 அப்படின்னு எடுத்துக்கணும். அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பாப்புலேஷனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் திட்ட விலக்கத்தை சிக்மா அப்படின்னு சொல்லுவோம். அதோட மதிப்பு 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கொஷினில் கொடுத்துருக்க எல்லா வேல்யூஸுமே இந்த இடத்துல நம்ம எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை சோதிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாதிரியானது முழுமை தொகுதியிலிருந்து பெறப்பட்டதா என சோதிக்க டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஹைப்போதிசிஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்போவுமே நல் ஹைப்போதிசிஸை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். தேர்ஃபோர் ஸ்டெப் 1 நல் ஹைப்போதிசிஸ். நல் ஹைப்போதிசிஸை H0 அப்படின்னு சொல்லுவோம். H0 such that எப்போவுமே அது மியூக்கு ஈக்குவலாக எடுத்துக்கணும். ஸோ H0 such that mu is equal to mu naught, here mu naught is equal to 100. ஸோ mu equal to 100 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போது நல் ஹைப்போதிசிஸ்க்கு கண்டிஷன் எழுதணும். கண்டிஷன் எப்போவுமே கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு பாசிபிளாக இருக்கணும். அதாவது இங்கே மாதிரியானது முழுமை தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்க சாம்பிள் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன்லேருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ த சாம்பிள் ஹேஸ் பீன் ட்ரான் ஃப்ரம் த பாப்புலேஷன். ஸோ நல் ஹைப்போதிசிஸ்க்கான கண்டிஷன் பாருங்கள். த சாம்பிள் ஹேஸ் பீன் ட்ரான் ஃப்ரம் த பாப்புலேஷன். நெக்ஸ்ட் நல் ஹைப்போதிசிஸ்க்கு ஆப்போசிட்டாக ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஸ்டெப் நம்பர் 2 ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ். ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸை நம்ம H1 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம். பட் இந்த H1க்கு மட்டும் 3 கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகும். பட் இந்த கொஷினில் என்ன க்ளூ கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டிஷனை இந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் இன்க்ரீசிங் டிக்ரீசிங்னு எந்த ஒரு க்ளூ வேர்டும் கொடுக்கவே இல்லை. சப்போஸ் இன்க்ரீசிங் உயர்வு அதிகரித்துள்ளது இந்த மாதிரி ஏதாவது க்ளூ வேர்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம ரைட் டெய்ல்டு டெஸ்ட்னு சொல்லுவோம். டிக்ரீசிங் குறைந்துள்ளது இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம லெஃப்ட் டெய்ல்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் அந்த மாதிரி எந்த க்ளூவுமே இந்த கொஷினில் கொடுக்கல. ஸோ இந்த கொஷினை இருமுனை சோதனை அதாவது 2 டெய்ல்டு டெஸ்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ H1 such that mu is not equal to 100 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ்க்கான கண்டிஷன் எழுதணும். கண்டிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல் ஹைப்போதிசிஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். நல் ஹைப்போதிசிஸில் த சாம்பிள் ஹேஸ் பீன் ட்ரான் ஃப்ரம் த பாப்புலேஷன் மாதிரியானது முழுமை தொகுதியிலிருந்து பெறப்பட்டுள்ளது அப்படின்னு நல் ஹைப்போதிசிஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போது ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ் மாற்று கருதுகோளில் இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படின்னா மாதிரியானது முழுமை தொகுதியிலிருந்து பெறப்படவில்லை அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ த சாம்பிள் ஹேஸ் நாட் பீன் ட்ரான் ஃப்ரம் த பாப்புலேஷன். ஸோ நல் ஹைப்போதிசிஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ்க்கு
கண்டிஷன்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 3 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸை ஆல்ஃபா அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ 5% அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது டெஸ்ட் அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ டைரெக்டாகவே 5% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ 5%க்கு டேபிளேஷனில் இசட் ஆல்ஃபா பை 2 வேல்யூ எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேபிளேஷனில் பாருங்கள், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபா அட் 5%க்கு 2 டெய்ல்டு டெஸ்ட்டில் இசட் ஆல்ஃபா மாடுலஸ் இசட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1.96 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இசட் ஆல்ஃபா பை 2 இசட் ஆல்ஃபா பை 2 அப்படின்னாவே 2 டெய்ல்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இசட் ஆல்ஃபா பை 2 இஸ் ஈக்குவல் டு 1.96. ஸோ இது நமக்கு டேபிளேஷனை யூஸ் பண்ணி கிடைச்ச வேல்யூ. இப்போது ஸ்டெப் நம்பர் 4 டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கணும். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கான ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை சிக்மா பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என். இப்போது இந்த ஃபார்முலாவை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த 4 வேல்யூஸும் இருக்கணும். கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பாரோட வேல்யூ 99 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 99 அப்படின்னு எடுத்துக்கலாம். மியூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 100 அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் சிக்மாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 15 அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1600 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலாக 1600 அப்படின்னு எடுத்துக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 99 மைனஸ் 100 இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் தென் இந்த 15 அப்படியே வச்சுக்கிட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1600 இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 40 அப்படின்னு கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த -1 அப்படியே வச்சுக்கிட்டு 15 40 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.375 அப்படின்னு கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1 0.375 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2.67 அதாவது 2.66 போயிட்டே இருக்கும். நமக்கு 2.67 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இசட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.67 கிடச்சிருக்கு. இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கிறனால இந்த இடத்துலையும் நெகட்டிவ் சைன் வரும். பட் இசட் வேல்யூ எப்போவுமே நெகட்டிவாக இருக்காது இல்லையா? அதனால் நம்ம இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு 2.67 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது நம்ம கால்குலேட் பண்ண இந்த இசட் வேல்யூயும் டேபிளேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச இசட் ஆல்ஃபா பை 2 வேல்யூயும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா therefore 2.67 and tabulation value 1.96. Since 2.67 அப்படின்றது 1.96 விட அதிகமான வேல்யூ. ஸோ 2.67 is greater than 1.96. Therefore modulus z நம்ம கால்குலேட் பண்ண z வேல்யூ is greater than z alpha by 2. நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் இந்த கண்டிஷன் பார்த்துருக்கோம். கால்குலேட் பண்ண இசட் வேல்யூ டேபிளேஷன் வேல்யூ இசட் ஆல்ஃபா பை 2 வேல்யூ விட அதிகமாக இருந்தது அப்படின்னா நல் ஹைபாத்திசிஸை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம். தேர்ஃபோர் நல் ஹைபாத்திசிஸ் H0 is rejected. நல் ஹைபாத்திசிஸை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். தேர்ஃபோர் ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ் H1 is accepted. ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸில் என்ன கண்டிஷன்ஸில் இருக்குமோ அதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ இதோடைய இன்ஃபரன்ஸ் பாருங்கள். ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பாருங்கள். த சாம்பிள் ஹேஸ் நாட் பீன் ட்ரான் ஃப்ரம் த பாப்புலேஷன், அதாவது மாதிரியானது முழுமை தொகுதியிலிருந்து பெறப்படவில்லை அப்படின்றது தான் இந்த கொஷினுக்கான கன்க்ளூஷன். ஸோ இதோடைய இன்ஃபரன்ஸ் த சாம்பிள் ஹேஸ் நாட் பீன் ட்ரான் ஃப்ரம் த பாப்புலேஷன். தட்ஸ் ஆல்.